அபிராமி நாங்க வரோம். சரிங்க, வாங்க வாங்க. ரொம்ப நன்றி மாப்ள. நாங்க ஆசைப்பட்டு கேட்ட வார்த்தையை மதிச்சு தாலி பிரிச்சு கோக்குற சடங்க கல்யாணம் மாதிரி நடத்தி எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க. இவங்க சொல்லிதான் பூஜை நடக்குதா? இத நாங்க வாழ்க்கை பூரா மறக்க மாட்டோம். இதுல என்னமா இருக்கு? இது இன்னைக்கு நடக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நடந்தானே ஆகணும். நீங்க இதுக்கு நன்றிலாம் எனக்கு சொல்ல தேவையில்லை. பாத்தீங்களா அத்தை, தீபாவோட பிளான் படி தான் இந்த ஃபங்க்ஷனே நடந்திருக்கு. இதாவ அவங்க அம்மா கிட்ட சொல்லி கார்த்திக் கிட்ட கேட்க வச்சிருக்கா. தீபா போட்ட சொக்கு பொடிக்கு மயங்கி கார்த்தி நடத்திருக்காரு. போற போக்க பார்த்தா தீபா அவ குடும்பம் மொத்தத்தையும் இங்க ஷிஃப்ட் பண்ணி ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவான்னு தோணுது. தோணுது என்ன? இப்பவே ஆட்சி பண்ண ஆரம்பிச்சுட்டா. சரிங்க சம்மந்தி அம்மா, நாங்க கிளம்புறோம் மாப்ள. சரிங்கம்மா. சம்மந்தி, நாங்க கிளம்புறோம். வாங்க தீபா, நாங்க வரோம்மா. வரேன் தீபா, வாங்க. என்னங்க தாலி அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? தாலி எவ்வளவு முக்கியம், அதோட பெருமை என்ன, மரியாதை என்ன, சந்தோஷம் என்னங்கிறதெல்லாம் தாலிய கழுத்துல வாங்குற பொண்ணுக்கு தானே சார் தெரியும். சரிங்க, ஃபங்க்ஷன்ல எந்த குறையும் இல்லைல்ல? உங்களுக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம்தான் சார். ஒரே ஒரு சின்ன குறை தான் சார். இப்ப நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், அந்த குறையும் இருந்த இடம் தெரியாம ஓடி போயிடும். என்னங்க, வேற எதுனா பண்ணணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க சார். எனக்கு உங்களோட சேர்ந்து கோயிலுக்கு போகணும்னு ஆசையா இருக்கு சார். அதுக்கு என்னங்க, போலாமே, வாங்க. சேட்டு. வணக்கம் சேட்டு. வணக்கம், உட்காருங்க. உங்க பொண்ணு பாட்டு பாடினதை டிவியில பார்த்தேன், பிரமாதமா இருந்துச்சு. லதா மங்கேஷ்கர் மாதிரி பெரிய சிங்கரா வருவாங்க. ரொம்ப சந்தோஷம். அப்புறம் உங்க பொண்ணை பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க போல இருக்கு. அதனாலதான் உங்க பொண்ணாலே இவ்வளவு பெரிய சாதனை பண்ண முடிஞ்சிருக்கு. அது என்னமோ வாஸ்தவம் தான். என் பொண்ணோட பேரு புகழ் அத்தனைக்கும் காரணம் என் மாப்பிள்ள கார்த்தி தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அந்த ராஜஸ்ரீ அம்மாவை கோயில் தர்மகர்த்தா பதவியிலிருந்து தூக்கிட்டு உங்களை தர்மகர்த்தா ஆக்கிட்டாங்களாமே? ஆமா சேட்டு, நான் வேணான்னு தான் சொன்னேன். ஊர்ல உள்ள பெரியவங்க எல்லாம் ஒண்ணு கூடி கட்டாயப்படுத்தினதுனால என்னால மறுக்க முடியல. பதவி தேடி வரும்போது வேண்டான்னு சொல்லக்கூடாது. சரிங்க சேட்டு, நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேனே. என்ன விஷயம் சொல்லுங்க. அது என் பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுத்தாலும் நாங்க அவளுக்கு செய்ய வேண்டிய முறை எதையுமே சரியா செய்யல. ஒரு குண்டுமணி தங்கம் கூட போடல. உங்க மாப்பிள்ளை வீட்டுல எதுனா எதிர்பார்க்கறாங்களா? இல்லையே உங்க மாப்பிள்ளை ஏதாச்சும் பிரச்சனை பண்றாரா? சேச்சே, அந்த மாதிரியெல்லாம் ஒண்ணு இல்ல. ரொம்ப தங்கமான மாப்பிள்ளை. அவங்க எதுவுமே கேட்கல. இருந்தாலும் பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை நாம பண்ணாதானே அவ இந்த வீட்டுல நிம்மதியா இருப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான் தர்மலிங்கம். அதனால எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. எவ்வளவு வேணும்? இதுல வீட்டு பத்திரம் இருக்கு. எவ்வளவு விலை போகும்னு எனக்கு தெரியாது. ஒரு நியாயமான விலையை போட்டு நீங்களே கொடுங்க.
குடியிருக்கிற வீட்டை வித்துட்டு அப்புறம் வேற எங்கே குடியிருப்பீங்க? வேற எதுனா வீடு இருக்கா உங்களுக்கு? வேற எந்த வீடு இருக்கு? இருக்கிறதே இந்த ஒரு வீடு தான். என்னுடைய பையன்தான் துபாயில் இருக்கான். அவன் மாசம் மாசம் பணம் அனுப்புறான். அதை வச்சு ஏதாவது வாடகை வீட்டில் இருக்க வேண்டியதுதான். அப்படியா? சரி, கொடுங்க பாப்போம். என்ன, ஒரு 12-13 லட்சம் கொடுக்கலாம். சரிங்க சேட்டு, உங்களுக்கு தெரியாததா? நீங்க சொன்னா சரி, கொடுங்க. சரி, ஒரு 13 லட்சம் தரேன். சரிங்க சேட்டு. இதோ வந்துடுறேன், ஒரு நிமிஷம். இதுல ஒரு கழுத்து போடுங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றி சேட்டு. எனக்கு ஒரு மாசம் டைம் கொடுங்க. ஒரு மாசம் கழிச்சு அந்த வீட்டை காலி பண்ணிடுறேன். அது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் தெரிய வேணாம். சரிங்க தர்மலிங்கம். அப்ப நான் போயிட்டு வரேன் சேட்டு. சரி. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல? ஆமா சார், நம்ம 2 வீட்டுக்காரங்களும் ஒன்னா சேர்ந்திருந்து தாலி பிரிச்சு கோத்து கட்டிக்கிட்டது, அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். சரி வாங்க. வணக்கங்கய்யா. வணக்கம், வாங்க. கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, தீபா பரணி நட்சத்திரம் மேஷராசி. கார்த்தி நாமதேயஸ்ய கிருத்திகா நட்சத்திராணாம் தீபா நாமதேயஸ்ய பரணி நட்சத்திராணாம் சகுகுடும்பானாம் க்ஷேமத்ஹரி. கடவுளே, கார்த்திக் சார் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, இப்ப நான் புதுசா கல்யாணமான பொண்ணாதான் இங்க வந்து நிக்கிறேன். என் கழுத்துல புது தாலி ஏறும்போது அவரோட முகத்தை நான் பார்த்தேன். அவரோட முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் தெரிஞ்சது. எங்க மனசுல இப்ப இருக்கிற சந்தோஷம் என்னைக்கும் நிலைச்சிருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். சார், எனக்கு இந்த பூவை வச்சு விடுறீங்களா? கொடுங்க. ஓகேவா? போலாமா? வாங்க. சார், அதுக்குள்ள வீட்டுக்கு போகணுமா? கோயிலுக்கு போகணும்னு இருக்குன்னு சொன்னீங்க. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு போக வேண்டியதானே? போலாம் சார்.
ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு ஆசை இருக்கு. என்ன ஆசை? அங்க பாருங்க. எனக்கு அந்த ராட்னம் சுத்தணும்னு ஆசையா இருக்கு. என்னது? நீங்க என்ன சின்ன குழந்தையா? நீங்க சின்ன வயசுல ராட்னம் சுத்திருந்தீங்கன்னா இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ராட்னத்துல சுத்தி விளையாடுறதுக்கெல்லாம் வயசு வித்தியாசம்லாம் பார்க்க கூடாது. ம், ரைட்டு. ராட்னம் சுத்துறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஊரை சுத்தி எங்க ராட்னம் போட்டாலும் எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போய் சுத்த வைப்பாரு. இப்போ என் அப்பா இங்க இல்லைல்ல, நீங்க தான் இருக்கீங்க. இப்ப எனக்கு ராட்னம் சுத்தணும் போல இருக்கு. முடியாதுன்னு சொல்லாதீங்க சார், ப்ளீஸ். ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு தடவை சார், ஒரே ஒரு தடவை போய் ராட்னம் சுத்திட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ். உங்க அப்பா கிட்ட நான் நிறைய பேச வேண்டியிருக்கு. வாங்க. அண்ணா அண்ணா, நானும் ஏறிக்கிறேன். அம்மா, இதுல பெரியவங்க எல்லாம் ஏறக்கூடாதுமா. என்ன, அவங்க தான் ஆசைப்படுறாங்கல்ல, அவங்களும் சுத்தட்டும். ஐயா, ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் ஆகும். நான் 500 ரூபா தரேன், சுத்த விடுங்க. சார், ஒரு ஆளுக்கு 300லாம் ரொம்ப அதிகம் சார். வேண்டாம், நீங்க வாங்க நம்ம வீட்டுக்கே. ஏங்க, நீங்க தானே ஆசைப்பட்டீங்க, போங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ணா, ஒரு நிமிஷம் நிறுத்துங்கண்ணா. கார்த்திக் சார், நீங்களும் வரீங்களா? ஏங்க, நீங்க சுத்துறதே எனக்கு சிரிப்பு வருது, இதுல என்ன வேற கூப்பிடுறீங்க? நீங்களே சுத்துங்க, போங்க. சரி, நீங்க சுத்துங்க. என்ன, சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றிங்க ஐயா. ஓகே, நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. சார், இப்போ என்னங்க, அதான் நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுல? இல்ல. இல்லையா? ராட்னமும் சுத்தியாச்சுல, வேற என்ன வேணும்? என்னோட எல்லா ஆசையும் நிறைவேற்றிட்டீங்க சார். ஆனா மன்னிச்சிட்டேங்கிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்க வாயிலிருந்து வரல. அதை மட்டும் நீங்க சொன்னா போதும். தீபா, தாலி மாத்திர சடங்கு பண்ணணும்னு சொன்னீங்க, பண்ணியாச்சு. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க, இங்கேயும் கூட்டிட்டு வந்தாச்சு. ராட்னம் சுத்தணும்னு ஆசைப்பட்டீங்க, அதையும் பண்ணியாச்சு. இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? நாளைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் பிராக்டிஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாது. முதல்ல சினிமாவில் பாட போறீங்க. மனசை சந்தோஷமா வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா பாட முடியும். இன்னைக்கு இருக்கிற உலகத்துல செகண்ட் சான்ஸ்லாம் கிடையாதுங்க, ஃபர்ஸ்ட் சான்ஸ் மட்டும்தான். அதுல ப்ரூவ் பண்ணலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க நல்லா பாடி பாட்டு எப்படி இட்டாக்குறதுன்னு மட்டும் யோசிங்க. சரிங்க சார். வாங்க.
என்ன கார்த்திக்? பெங்களூர் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதுக்கு என்ன, நல்லா தான் போயிட்டு இருக்கு. ம். இப்பெல்லாம் எப்ப பாரு பெங்களூர்லயே இருக்கியே. மீனாட்சி அண்ணியை பார்க்கணும், வீட்டுக்கு வரணும்லாம் தோணலையா? இல்ல கார்த்திக். இல்லையா? ஏய், அப்படி இல்ல. மீனாட்சி எனக்கு நிறைய கால் பண்றா. அதனால எனக்கு எப்போ மீனாட்சி கூட இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அதான் அப்பப்போ போன்ல பேசிட்டு தானே இருக்கேன். ஓ, அப்படி சொன்னியா? எங்க போனாரு? மேலேயும் ஆளு காணோம். போன வாரம் உன்னை இங்க சென்னையில ஒரு பொண்ணு கூட பார்த்ததா என் ஃப்ரெண்டு சொன்னான். நானா? அதுவும் ஒரு பொண்ணு கூடவா? சான்ஸே இல்ல. நான் பெங்களூர்ல தானே இருக்கேன். சென்னையில எப்படி கார்த்தி? அதுவும் ஒரு பொண்ணு கூட? யாரோ உன்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அவன் போய் சொல்ல மாட்டான். நான் கூட கேட்டேன், நீ பார்த்தது என் அண்ணன் ஆனந்த் தானான்னு. அவன் ரொம்ப கன்ஃபார்மா சொன்னான், அது நீதான். இல்ல கார்த்தி, ஐ திங்க் யாரோ உன்னை பிராங்க் பண்ணியிருக்காங்க. வேணும்னா உன் ஃப்ரெண்டோட நம்பர் கொடு, நான் கால் பண்ணி கேட்குறேன். அந்த ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லைண்ணா, நான் தான். நான் தான் உன்னை ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு கூட பார்த்தேன். நான் அந்த ரெஸ்டாரண்ட்ல உன்னை பார்த்துட்டு தான் கால் பண்ணேன். அண்ணா எங்க இருக்க? கார்த்தி, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கால் பண்றேன். அதுக்கப்புறமா உன்னை ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்ல அந்த பொண்ணு கூட பார்த்தேன். இதுக்கப்புறமும் நீ இல்லைன்னு சொல்லி சமாளிக்க போறியா? கார்த்தி, அது என் காலேஜ் மேட் ரியா. 2 பேரும் 5 வருஷம் ஒரே காலேஜில் படித்தோம். அப்பவே எனக்கும் அவளுக்கும் பழக்கமாயிடுச்சு. நான் அம்மா கிட்ட சொல்றதுக்கு பயமா இருந்துச்சு. வேற வழி இல்லாம மீனாட்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா எங்க ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சு அவளோட ஹஸ்பண்ட் அவளை கொடுமைப்படுத்தி அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அவளும் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டா. இதெல்லாம் எனக்கு 2 மாசம் முன்னாடி தான் தெரியும். அதனால தான் அவள் லைஃப் போயிடுச்சுன்ற கில்ட்டி ஃபீல்ல அப்பப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சரிதான். உங்க 2 பேருக்கும் வேற வேற ஆளுங்களோட கல்யாணம் ஆயிருக்கு. அதோட உங்க ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. இனி நீ உன்னோட பழைய வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைச்சா உன் லைஃப் மொத்தமா முடிஞ்சிரும்னா நீ அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணு, வேலை வாங்கி கொடு. வேற ஒரு பையனை பார்த்து அவங்களுக்கு வேற லைஃப் கூட அமைச்சு கொடு. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு அன்னிக்கு துரோகம் பண்ணணும்னு மட்டும் நினைக்காத. அண்ணி ஒன்றை மட்டும்தான் நம்பியிருக்காங்க. அவங்க உலகமே நீயும் இந்த வீடு மட்டும்தான். அதை தாண்டி அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. அது மட்டும் இல்லாம அவங்க உன்னை ரொம்ப நம்பிட்டு இருக்காங்கன்னு உனக்கே தெரியும். அவங்க அப்பா அம்மா மொத்த ஃபேமிலியை விட்டுட்டு உன்னை நம்பி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மனசு உடைஞ்சிருவாங்க. தயவு செஞ்சு அவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்காத. நான் என்ன பண்ணோன்னு தெரியாம அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் கார்த்தி. தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் தப்பு தான். முன்னாடி எனக்கு புரியல, இப்பதான் நல்லா புரியுது. இப்போ புரிஞ்சுக்கிட்டல, அதுலேருந்து வெளியே வந்துரு. அதான் எல்லாருக்குமே நல்லது. கண்டிப்பா இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன்டா. ஆனந்த்,